ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல கடவுளை வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, நடக்கிற அத்தனை விஷயங்களையும் ஃபோன் போட்டோ சிவனாண்டிக்கிட்ட சொன்னதும் இதை கேட்டு சிவனாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் சந்திரா, ஆனால் ஒன்று மட்டும், அந்த ரேவதி பொழைக்கவே கூட. ஒரு வேளை தப்பி தவறி இந்த ஆப்ரேஷன் மட்டும் நல்லா நடந்து அவள் பொழைச்சான்னு வச்சுக்கோ, எப்படியாச்சும் அவளோட கதையை முடிச்சிடு. ஏன்னா நமக்கு இடைஞ்சலாக இருந்தது அதிகமாக அந்த ரேவதி தான். அவள் இல்லாத நினைப்பாலேயே அந்த கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் தினம் வாடி போகணும் அப்படின்னதும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கணும்னு தான் எனக்கும் ஆசைங்க. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னதும், ஏன் சந்திரா இப்படி பேசுகிற, எப்போவுமே நீ பாசிட்டிவாக தானே பேசுவ அப்படின்னதும், இங்கே பாருங்கள், இப்போ தான் என் அக்காக்காரிக்கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சி நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போது இன்னொரு காரியம் பண்ண துணிச்சேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சி என் சோலையே முடிச்சிடுவான். இன்றைக்கி ஒரு நாள் கூட என்னை எதிர்த்து பேசாதவன் இன்றைக்கி மரியாதை குறைவாக வேற பேசிட்டாங்க. அதனால் இந்த சம்பவத்தை நான் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் நீங்களாக தான் எதுவும் பண்ண உண்டு அப்படின்னதும், சரி சந்திரா, நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான், கவலைப்படாத, இனி இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை அந்த ரேவதி நல்லபடியாக உயிர் பழச்சி வந்தால் சொல்லு, அதுக்கப்புறம் அவள் கதையை முடிக்க வேண்டிய திட்டத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சிவனாண்டி ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி அழுதுட்ருக்காங்க. கடவுளே, நல்லபடியாக என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் முடிச்சிடணும், டாக்டர் வர 2ல் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் என் நெஞ்சே வெடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, நம்ம ரேவதிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சதும் டாக்டர் வெளியில் வராங்க. டாக்டர், என்ன ஆச்சு டாக்டர், என் பொண்ணு நல்லபடியாக சரியாயிட்டால அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, அந்த கடவுள் நல்லபடியாக உங்கள் பொண்ணை எங்ககிட்ட காப்பாற்றி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்து பொழைச்சவங்க 100க்கு ஒரு 5 வீதம் தான். அதில் உங்கள் பொண்ணும் ஒரு அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம். அதனால் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிச்சு அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்னதும், இதை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி காட்டியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டர், இந்த நல்ல செய்தியை கேட்கும்போது இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது டாக்டர். இது நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் எங்கள் பொண்ணு போய் பார்க்கலாமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஆர்வமாக கேட்டதும், உடனே டாக்டர் கொஞ்சம் அவசரப்படாதீங்கம்மா, முழுசாக நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பொண்ணு உயிர் படைச்சி வந்துட்டா. ஆனால் அதில் ஒரு சிக்கல், அவங்க பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்னதும், இதை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி காட்டியெல்லாம் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. முக்கியமாக சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டாக்டர், இன்னும் டாக்டர், நல்ல செய்தின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருமே ஞாபகம் இல்லையா சொல்லுங்க அப்படின்னதும், நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்தோமா, கடைசியில் அவங்க தானே யாருன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவங்களே யாருன்னு தெரியாத நிலைமையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் பேசி பாருங்க, அந்த நிலைமையிலையும் அவங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னதும், சாமுண்டீஸ்வரி காத்தியெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. ரேவதி, என்னம்மா இது, அம்மா வந்திருக்காமா, அம்மாவை கூடவா உனக்கு தெரியல, இங்கே பாரு, இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு ஞாபக சக்தி இழந்துருச்சுன்னு. நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன், உன் அம்மாவை உனக்கு தெரியும்ல, சொல்லுமா அம்மாவை பாரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அழுததும், ரேவதி அப்படி அமைதியாகவே கல்ல போல இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு ரேவதி, நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, எனக்காக உங்கள் அம்மா கிட்ட நிறைய வாட்டி சண்டையெல்லாம் போடுவேன் ரேவதி, உன் புருஷன் கார்த்தி உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல, சொல்லு ரேவதி அப்படின்னதும், உடனே ரேவதி டாக்டர், இவங்கெல்லாம் யார் டாக்டர், ஒவ்வொரு உறவை சொல்லி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு நான் சத்தியமா இவங்க யாருன்னே தெரியலையே அப்படின்னும் போது, உடனே பார்த்தோன்னா டாக்டர் இங்கே பாருமா ரேவதி, உனக்கு மண்டையில் பலமாக அடிபட்டதால் பழைய நினைவுகள் எல்லாமே மறந்து போச்சு. சொல்லப்போனால் இதோ நிற்காரே, இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் ஹஸ்பண்ட். இவங்க எல்லாரும் உன் அக்கா, தங்கச்சிங்க, அம்மா, அப்பா.
இப்போவாச்சும் தெரியுதா அப்படின்னதும், இல்லை டாக்டர், எனக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. சொல்லப்போனால் நான் யாருன்னு எனக்கு தெரியுதில்ல டாக்டர், நான் யார் டாக்டர் அப்படின்னு போது, ஐயோ ரேவதி, உனக்கு போயும் இந்த ஒரு நிலைமையா? உன்னை இந்த நிலைமையில் பார்க்கத்தான் நான் உயிரோட இருக்கணுமா? கடவுளே டாக்டர், என் பொண்ணு உயிர் பொழைச்சி எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டே, என் பொண்ணுக்கு எப்படியாச்சும் பெரிய பெரிய டாக்டர்மாரெல்லாம் வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர், என் பொண்ணு பாவம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அழுதுட்ருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்தாலும் உங்கள் பொண்ணோட இந்த நிலைமையை பழைய நிலைமைக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க பழைய நிலைமைக்கு வர வேண்டியது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் பேசி பழகி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகளை ஞாபகம் வர வச்சா அவங்களுக்கு இன்றைக்கி கூட ஞாபகம் வரலாம், ஏன் பல வருஷங்களும் எடுக்கலாம் அப்படின்னதும், என்ன டாக்டர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? அப்படின்னா என் பொண்ணுக்கு ஞாபகமே வராதா? நான் யாருன்னு தெரியாதா? என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டாளா? அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காட்டி வந்து, இங்கே பாரு ரேவதி, எனக்காக ஆசையாக பைக்கெலாம் ஆர்டர் கொடுத்துருக்க, 2 பேரும் ஜாலியாக ஊர் சுத்த வேணாமா? நீ எவ்வளோ கனவு கண்டிருக்க நம்ம எப்படிலாம் வாழணும்னு. நீ இப்படி ஞாபக சக்தி இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் ரேவதி அப்படின்னு போதும். உடனே ரேவதி சத்தம் போடுறாங்க, தயவு பண்ணி எல்லாரும் கொஞ்சம் பேசுறது நிப்பாட்டுறீங்களா? நீ பாட்டுக்கு வந்து என் புருஷன்னு சொன்னால் நான் உங்ககிட்ட பாசமாக பேசணுமா? இவங்க எல்லாரும் என் அம்மா அப்பா உறவினர்கள்னு சொன்னால் எப்படிங்கன்னா திடீர்னு கூப்பிடுறது? தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நான் தான் உன் அம்மா அப்பா, நான் தான் உன் புருஷன்னா என்ன அர்த்தம்? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் யாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாரையும் எப்படி என் உறவினராக ஏற்றுக்கொள்ள முடியும்? தயவு பண்ணி டாக்டர், இவங்க எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரேவதி அழும்போது, உடனே நம்ம மயில் வந்து, ரேவதி, உனக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் விட உன் புருஷன்னா ரொம்ப பிடிக்குமே, அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குமா அப்படின்னதும், உடனே டாக்டர் வந்து, இங்கே பாருங்கள், இப்போ தான் அவங்க கான்சியஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள நம்ம இரிட்டேட் பண்ணுறது இன்னும் அவங்களோட ஞாபக சக்தியை வந்து இழக்கிறதுக்கு அதிகரிக்கலாம். தயவு பண்ணி கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் எல்லாரும் அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க. ஸோ நம்ம எனக்கு ரேவதிக்கு வந்து அநேகமாக பழைய நினைவுகள் இழக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் சந்திரா உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருப்பாங்க. என் புருஷன் என்னென்னா இந்த ரேவதி கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு. ஆனால் இவ உயிரோட இருக்கிறது ஒன்று தான், இப்படி வாழ்கிறது ஒன்று தான். அதனால் போனால் போகட்டும், இப்படியே கிடக்கட்டும், இவ உயிராவது மிஞ்சிட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ எப்படியும் பார்த்தோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தீபா கேரக்டரை வந்து ஆவியாக கொண்டு வந்து ரேவதி உயிரை காப்பாற்றுற மாதிரி, அதாவது ஞாபக சக்திகளை கொண்டு வர மாதிரி கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்